ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊர்லேருந்து அக்காவங்க வரும்போது ஒரு மூட்டை ஃபுல்லாக மாங்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு மூட்டை கொடுத்த மாதிரியே அண்ணாக்கும் ஒரு மூட்டை கொடுத்துட்டாங்க. 3 நாள் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்த பின்னாடி ஒவ்வொரு மாங்காயை எடுத்து பழுத்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தோம். அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே என் மாமா மெனக்கேட்டு ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லாம் சுற்றி கொண்டு வந்திருந்தார். கொஞ்சம் பழுத்த மாங்காய் ஒரு 5லேருந்து 6 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம வத்தல் போட போகிறோம். கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சிடலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா பரப்பி வெயிலில் காய வச்சுருங்க. ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்த பின்னாடி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இதை நம்ம கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மளோட செகண்ட் ரெசிபி ஆவக்காய் ஊறுகாய். இது நம்ம திருகி செய்ய போகிறோம். கால்வாசி பழுத்த மாங்காவை நல்லா திருகி வச்சுக்கோங்க. கல்லுப்பு, வெந்தயம், மிளகாய்த்தூள், அப்புறம் கடுகு நல்லா வறுத்து அரைச்சி பொடியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. மாங்காய்க்கு மேலே நல்லெண்ணெய் இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான திருகுன ஆவக்காய் ஊறுகாய் ரெடி. என்ன இவங்க இவ்வளோ சத்தத்தோடு கீழே ஓடுறாங்களேன்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லைங்க, பானிபூரி விற்றுட்டு வந்தாங்கன்னு ஓடிட்டாங்க. என்ன தான் ஹைஜீன் ஹெல்த்தி ஃபுட்டாக நாங்கள் சாப்பிட்டாலும் பானிபூரி பார்த்தா மட்டும் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வந்தோடனே ஒரு பிளேட் பானிபூரியும் பேல்பூரியும் வாங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.